Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் இந்த சம்மில் வரக்கூடிய எல்லா சப்டிவிஷன்ஸ்லையுமே வந்து நம்ம காமன் ஃபேக்டர் மெத்தடையும் குரூப்பிங் மெத்தடையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2a² + 4a²b + 8a² cக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எல்லா கான்ஸ்டன்ட்டும் வந்து 2, 4, 8 மூணுமே வந்து எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 2வை காமனாக வெளில எடுத்துடுறேன். 2வை காமனாக வெளில எடுத்துட்டேங்கிறப்ப இந்த டேர்மில் வந்து எனக்கு 2 வெளில வந்ததுக்கப்புறம் வெறும் a² மட்டும் இருக்கும். இந்த இடத்துல 4 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வரும்னா டேர்ம்ஸ் ஆஃப் 2 டைம்ஸில் வந்து வரும். ஆனால் 2 × a² பின்னு கிடச்சிருக்கும். 8 வந்து 2 டேபிளில் எப்போ வரும்னா 4 டைம்ஸில் வரும். அப்படின்னா 4a² c. அப்படின்னா 2 × இங்கே வேறு எது காமனாக எடுக்கலான்னு பார்த்தோம்னா இங்கே a² இருக்குது, இங்கேயும் a², இங்கேயும் a² வந்து இருக்குது. அதனால் ஒரு a²ரை வெளில காமனாக எடுத்துடுறேன். காமனாக எடுத்ததுக்கப்புறம் இங்கே a² வந்து போயிடும். a² போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்னா 1 மட்டும்தான் இருக்கும். 1 + 2 × இங்கே a² போயிடுச்சுன்னா மீதி 2b இருக்கும். இங்கே a² போயிடுச்சுன்னா 4c இருக்கும். அப்படின்னா இங்கே இதை ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2a² × 1 + 2b + 4c வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ab - ac - mb + mc வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 டேர்மை வந்து தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அடுத்து இது இருக்கக்கூடிய 2 டேர்மை தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இதில் எது காமனாக இருக்குன்னா a வந்து காமனாக இருக்குது. அதனால் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஏவை வந்து நான் வெளில எடுத்துடுறேன். ஏவை வெளில எடுத்துட்டேன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் மீதி என்ன இருக்கும்னா b மட்டும் இருக்கும். இந்த இதில் ஏவை காமனாக எடுத்துட்டேன்னா செகண்ட் டேர்மில் மீதி என்ன இருக்கும்னா c மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்மை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து காமனாக இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து மீதி இருக்கிற 2 டேர்மோடைய அதாவது லாஸ்ட்டு 2 டேர்மில் காமனாக இருக்கிறத வெளில எடுப்போம். ஒரு +m வந்து நான் காமனாக எடுக்கிறேன். +m வந்து காமனாக எடுத்தேன்னா இங்கே மீதி என்ன இருக்கும்னா -b வந்து இருக்கும். இந்த இடத்துல c மட்டும் இருக்கும். ஆனால் நம்ம காமனாக எடுத்தது போக ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டுமே குரூப்பிங் மெத்தடில் சேமாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா b - c இருக்குது, இங்கே -b + c வந்து இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸை வெளில காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா இந்த இடத்துல a × b - c இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்கே ஒரே ஒரு சேஞ்சஸ், ஒரு மைனஸை வெளில காமனாக எடுத்துடுறேன். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால காமனாக எடுத்த மைனஸ் வந்து வெளில வந்துடும். அப்படின்னா b மட்டும் இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது, எனக்கு மைனஸே இல்லை. அதனால் மைனஸாக சேஞ்ச் ஆகிடும் b - c. ஏன்னா ஒரு ப்ளஸ்ஸுக்குள்ளே -× நெட் இருக்கும். ஈக்குவல் டு தான் எனக்கு ப்ளஸ் இருக்கும். அதனால் ஒரு மைனஸ் எடுத்துட்டோம்னா மீதி ஒரு மைனஸ் மட்டும் இங்கே இருக்கும். அப்படின்னா இது ரெண்டுமே எனக்கு காமனாக இருக்குது. காமனாக இருக்கிற ஃபேக்டரை முதல்ல எடுத்து எழுதிடுறேன். மீதி என்ன இருக்குன்னா a - m. அப்போ நான் கொடுத்துருக்க சப்டிவிஷனை ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா b - c × a - m கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.